கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம 2 நாளாகமும் 2 அதிகாரம் பார்த்து 3வது அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம். 3வது அதிகாரத்துல என்ன அப்படின்னா, கர்த்தர் தாவீதோடு பேசி தாவீதனுடைய மகன் சாலமோனுக்கு ஆலயத்தை கட்ட சொல்லி அந்த ஆலயத்தை எப்படி கட்ட துவக்கினான்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து ஆலயம் வந்து சாலமன் ராஜா அரசாட்சிக்கு வந்து 4வது வருஷத்துல 2ஆம் மாதம் 2ஆம் தேதியில என்ன செஞ்சுக்காரு, ஆலயத்தை கட்ட தொடங்கினான்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஆலயங்கள் வந்து முகப்பு மண்டபம் கட்டப்பட்டிருக்கு, மகா பரிசுத்த ஆலயம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த மகா பரிசுத்த ஆலயத்துல 2 கேருபீன்கள் இருக்கிறது. அடுத்தபடியாக சித்திர வேலையா அதை நினைச்சுதான் உண்டு பண்ணி அதில் பொன் தகட்டால் என்ன செஞ்சிருக்கான், மகா பரிசுத்த ஆலயத்தை அந்த 2 கேருபீன்களை என்ன செய்தான் வச்சிருக்கிறாப்புல. அந்த கேருபீன்கள் வந்து செட்டை வந்து மொத்தம் வந்து 20 நிலம். ஏன்னா 2 கேருபீன்கள், ஒரு கேருபீன் 10 முழம், ஒரு கேருபீன் 10, 2 கேருபீன் 10, அப்ப 2 சேர்ந்து 20. 20ல ஒரு சட்டை வந்து 5, மறு சட்டை வந்து 5, அப்படி 2 கேருபீன்களுக்கு 5 சட்டைகள், மொத்தம் 20 முழம். அதுல வந்து ஒரு சட்டையின் நீளம் வந்து 5 முழம் வந்து எங்கன்னா சுவரை தொட்டிருக்கு. ஏன்னா அந்த கேருபீன் சட்டை வந்து விரிக்கப்பட்டிருக்கு, விரிச்சுதான் என்ன செய்தல நிற்கும். அதுல வந்து ஒரு சட்டையின் நீளம் வந்து சுவர் தொட்டி இருக்கு. இன்னொரு சுவர் இது வந்து இன்னொரு கேருபீன் அது தொட்டிருக்கு. அடுத்த கேருபீன் 2 சேர்ந்து ஒன்னா என்னச்சது தொட்டுட்டு இருக்கு. அதுல உள்ளது இன்னொன்னு என்னச்சது சௌர தொட்டுட்டு இருக்கு. இப்படி 4 சட்டைகள் உள்ளதாக 2 கேருபீன்கள் என்னச்சது இருக்குது பண்ணிருக்கிறாப்புல. அந்த சட்டைகள் வந்து அதுக்கு அடியில வந்து என்ன செய்யறோம் அப்படி, அது வந்து கால்களை ஊன்றி மேஜர் மேல வச்சிருப்பாங்க, நிற்கும். அதுல அந்த கால்களை ஊன்றி நிக்கல. அதனுடைய முகங்கள் வந்து ஆலயத்தினுடைய உட்புறத்தை நினைச்சுதான் நோக்கி இருக்கிறதாம். இளநூல், ரத்தமர நூல், சேப்பு நூல், மெல்லிய நூல், திரைக்குள்ள என்னச்சது கேருபீன்கள் உருவங்களை என்னச்சுதான் உண்டு பண்ணிருக்கிறாப்புல. அந்த ஆலயத்துக்கு முன்னான 35 முழ உயரமான 2 தூண்களையும் என்னச்சுறாங்க செஞ்சிருக்காப்புல. முன் மண்டபம் பார்த்தோம், அடுத்த மகா பரிசுத்த ஸ்தலம் பார்த்தோம். இப்ப வந்து ஆலயத்துக்கு முன்பாக வந்து 2 தூண்கள் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு தூண் வந்து 35 முழ உயரமா இருக்குதான். 35 முழமான உயரமான 2 தூண்களை செஞ்சு அதுக்கு மேல 5 முழ உயரமான கும்பங்களையும் உண்டாக்கிருக்கு. தூணுக்கு மேல 5 முழத்துல கும்பங்களும் உண்டாக்கி வச்சிருக்கு. அப்படி 2 தூண்கள் செய்யப்பட்டிருக்கு. 2 தூண்களும் தேவாலயத்துக்கு முன்பாக நின்றுருக்கு. அந்த ஆலயத்துக்கு முன்பாக நிற்கிற தூண்ல அதுல வந்து 2 செயின் மாதிரி என்ன செய்றாங்க கட்டப்பட்டிருக்காங்க. இந்த தூண்ல இருந்து அந்த தூண் வரைக்கும், அது மேல 5 கும்பம் மாதிரி இருக்குல்ல, அந்த 5 முழ உயரமான கும்பம், அந்த கும்பத்துக்கும் இந்த தூணுக்குள்ள கும்பத்துக்கும் ஜாயிண்டா 2 செயின் என்ன செய்து கட்டப்பட்டிருக்கு. அந்த செயின்ல என்ன செஞ்சிருக்கு, சங்கிலி கட்டப்பட்டிருக்கு. அந்த சங்கிலில இருந்து 100 மாதுளம்பழங்களை என்ன செய்றாங்க, 100னா அந்த மாதுளப்பழ வடிவத்துல வெண்கலத்தினால என்ன செய்யுது பண்ணி வச்சு அந்த சங்கிலிகளில கோர்த்துருக்கு. அப்போ இந்த தூணுக்கும் அந்த தூணுக்கும் நடுவில் இருக்க அந்த சங்கிலியில மேல என்ன செய்யுது மாதுளப்பழங்கள் தொங்கி கொண்டு கிடக்கிறது. அந்த தூணு வந்து ஒரு தூணுக்கு வந்து வலதுபுறமான தூணுக்கு வந்து யாகின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இடதுபுறமான தூணுக்கு வந்து போவாசுன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இப்படி 2 தூண்கள் 35 முழ உயரத்துல செஞ்சு 100 மாதுளப்பழங்களை செங்கலியால கட்டி தொங்கப்பட்டிருக்கு. அப்படி ஆலயத்துக்கு முகப்புல என்ன செய்து இது இருக்கிறது. அடுத்தபடியா 4வது அதிகாரம். 4வது அதிகாரத்துல வந்து 20 முழ நீளமும் 20 முழ அகலமான 10 முழ உயரமான வெண்கல பலிபீடத்தை என்ன உண்டு பண்ணிருக்காப்புல. வெண்கல பலிபீடம். அந்த அடுத்தபடியாக வெண்கல கடல் தொட்டியும் செஞ்சிருக்கிறாப்புல. அந்த கடல் தொட்டி வந்து என்னன்னா சங்காரக்காரமான ஒரு விளிம்பு தொடங்கி மறு விளிம்பு மட்டும் 10 முழ அகலமும் 5 முழ உயரமும் சுற்றளவு 30 முழ நீளமாக இருந்துச்சான் கடல் தொட்டி. அந்த கடல் தொட்டி வந்து ரிஷபங்களின் உருவங்கள் ஒவ்வொரு முழத்திற்கும் 10 உருவமாக அந்த கடல் தொட்டின்னு சக்கரத்துல இருந்துச்சான். அந்த கடல் தொட்டியில ரிஷபகங்கள் 10 முழ உயரத்துல கடல் தொட்டியில என்னச்சுது ஒரு அந்த உருவங்கள் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தபடியாக அந்த ரிஷபங்கள் வந்து 2 வருஷம் என்னச்சுதான் இருந்துச்சான். 12 ரிஷபங்களின் மேல அந்த கடல் தொட்டி என்னச்சது நிக்குது. அது வந்து 3 வடக்கையும் 3 மேற்கையும் 3 தெற்கையும் 3 கிழக்கையுமா என்னச்சுதான்
அந்த ரிஷபங்கள் இந்த இது நோக்கி இருக்கிறதா. அதற்கு மேல கடல் தொட்டின்னு செய்து இருக்குது. அந்த அதனுடைய பின்புறம் வந்து உட்புறத்தை நோக்கி நினைச்சுதான் அதுல இருந்துச்சான். அந்த அதுக்குடைய கணம் வந்து என்னன்னா 4 விரற்கடை அளவுல அதன் விளிம்பு பானை பாத்திரங்கள் விளிம்பு மேல லீலி புஷ்பம் போல அது வந்து இருந்துச்சான். இந்த கடல் தொட்டி வந்து 3000 கூட தண்ணீர் நினைச்சுமா பிடிக்குமா. 3000 கூட தண்ணீர் பிடிக்கத்தக்கதாக 4 ரிஷபங்களுக்கு மேல என்ன செஞ்சிருக்காங்க, 12 ரிஷபங்களுக்கு மேல அந்த கடல் தொட்டி ஒன்று வடக்க செய்யப்பட்டிருக்கு. அது வந்து அந்த ரிஷபங்கள் ஒன்று வடக்க, 3 இருந்து வடக்க இருக்கு, 3 இருந்து தெற்க இருக்கு, 3 இருந்து கிழக்க இருக்கு, 3 இருந்து வடக்க இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அது மேல கடல் தொட்டி இருக்குது. 3000 கூட தண்ணீர் பிடிக்கும். இப்படியே ஒரு வெண்கல கடல் தொட்டி என்ன செஞ்சிருக்காங்க, சாலமோன் செஞ்சிருக்கா. வெண்கல பலிப்பிடம் செஞ்சிருக்காப்புல, வெண்கல கடல் தொட்டி செஞ்சு வச்சிருக்காப்புல. ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவுறதுக்கு, ஏன்னா வந்து சர்வாங்க தகன பலியெல்லாம் செலுத்துவாங்களா, தகன பலி செலுத்தும் போது அதை கழுவுறதுக்காக 10 கொப்பரைகளை நினைச்சுறாங்க உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அது வந்து 5 வந்து நினைச்சுறாங்க வலதுபுறத்திலையும் 5 இடதுபுறத்திலையும் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அதான் சர்வாங்க தகனமாகறதெல்லாம் அந்த கொப்பரையில வந்து நினைச்சுவாங்க, அலசுவாங்க. அலசிட்டு தான் நினைச்சுவாங்க சமைக்க ஆரம்பிப்பாங்க. அதனால அந்த பலி செலுத்துறத அலசுறதுக்கு 10 கொப்பரை, 5 வலது பக்கத்துல 5 இடது பக்கத்துல இருக்குது. அந்த கடல் தொட்டி பார்த்தாலும் 3000 கூட தண்ணீர் பிடிக்கல. அந்த கடல் தொட்டி வந்து ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க, தங்களை சுத்தம் பண்ணி கொள்றதுக்கு வச்சிருக்காங்க. ஏன்னா ஆசாரியர்கள் வந்து பலி செலுத்தும் போது நிறைய ஆடு மாடுகள் எல்லாம் செலுத்தும் போது அதை குளிக்கிறதுக்கு அவங்களை சுத்தம் பண்ண வேணும்னா அதுக்காக அந்த 3000 கூட தண்ணீர் பிடிக்கிற கடல் தொட்டி வந்து ஆசாரியர்களுக்கு. மற்றபடி அந்த 10 கொப்பரை வந்து சர்வாங்க தகன பலி செலுத்திட்டு அதை வந்து என்ன செய்யுது, அதை அலசுறதுக்கு. இப்படியாக கடல் தொட்டியும் கொப்பரையும் என்ன செஞ்சிருக்காப்புல வெண்கல பலிபீடம் செஞ்சிருக்காப்புல ஆலயத்துல. அதுக்கு அடுத்தபடியாக பொன் விளக்கு குத்து விளக்கு சொல்றோம்ல, அந்த குத்து விளக்கு வந்து என்ன செய்றாங்க, அது பொன்னால என்ன செய்றாங்க செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் 10 பொன் விளக்கு தண்டுகளை என்ன செய்றாங்க பண்ணி அவைகள் பிரமாணத்தின்படி சேவித்து அவைகளை தேவாலயத்தில் வலது புறத்துல 5ம் இடதுபுறத்துல 5மாக நினைச்சிருக்காங்க. 10 பொன் விளக்கு தண்டுனா அதுல நினைச்சிருக்காங்க. நம்ம வந்து மெழுகுவர்த்தியில பத்த வைக்கிறாங்களா, அந்த பொன் விளக்கு குத்து விளக்கு இல்லது, இது விளக்கு தண்டு. அதுல வந்து 5 நினைச்சுறாங்க வலதுபுறத்திலும் 5 இடதுபுறத்திலும் நினைச்சுறாங்க. 5 விளக்கு தண்டுகளை செய்ய வச்சுக்கிறாங்க. அடுத்ததாக 10 மேஜைகள் அதையும் செய்து அது தேவாலயத்தின் வலதுபுறத்துல 5ம் இடதுபுறத்துல 5மாக வச்சிருக்கிறாங்க. 100 பொன் கலகங்களை நினைச்சுறாங்க பண்ணியிருக்கிறாங்க. மேலும் ஆசாரியர்கள் பிரகாரத்தையும் பெரிய பிரகாரத்தையும் பிரகாரத்து வாசல்களையும் உண்டாக்கி அவைகளும் கதவுகளை எல்லாம் வெண்கலத்தால் நினைச்சுறாங்க மூடி இருக்காப்புல. கடல் தொட்டியை கீழ்த்திசையான வலதுபுறத்துல தெற்கு முகமாக நினைச்சுறாங்க வைத்திருந்தாங்களாம் கடல் தொட்டிய. விதமாக இப்படி ஆலயத்துல கடல் தொட்டி, ரிஷபங்கள், கொப்பரை, அடுத்தது பொன் விளக்கு, 10 மேஜைகள் இப்படி பார்த்துருக்கோம். அடுத்தபடியாக இப்ப ஈராம் வந்து தாவீது என்ன சாலமோன் என்ன செஞ்சாரு, வரவழைத்திருந்தார். என்னுடைய தகப்பனுக்கு மட்டும் அரண்மனையெல்லாம் கட்டி கொடுத்தீர்களா, மரங்கள் எல்லாம் வெட்டி கொடுத்த மாதிரி எனக்கு வெட்டி தரணும்னு சொல்லி எல்லாம் செஞ்சு தருன்னு சொன்னபடி ஈராம் அழைக்கப்பட்டு வந்தனால அந்த ஈராம் வந்து ஆலயத்துக்கு என்னென்ன பொருட்கள்லாம் செய்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அவன் ஈராம் செய்து கொடுத்த பொருள் வந்து செப்பு சட்டி, சாம்பல் எடுக்கிற கரண்டி, கலகங்கள், இதெல்லாம் செய்யறோம். ஏன்னா செப்பு சட்டி சாம்பல் எடுக்கிற கரண்டில எதுக்குன்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இது வந்து ஆலயத்துல அவங்க வந்து சர்வாங்க தாண்ட பலி செலுத்தும் போது என்ன செய்யணும், அதெல்லாம் எடுக்கணும், எல்லாத்துக்கெல்லாம் வேணும்ல, அதுக்குதான். அதான் செப்பு சட்டி, சாம்பல் எடுக்கிற கரண்டி, பலி செலுத்திட்டு அடுத்துல சாம்பல் எழணும்ல அதுக்கு. அடுத்துல கலகங்கள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காப்புல. ஈராம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாம் என்ன செஞ்சுட்டான், செய்து முடித்து கொடுத்துட்டான். இப்போ அந்த ஈராம் செய்து கொடுத்த வேலைகள் என்ன பொருட்கள்லாம் அப்படின்னா, 2 தூண் செஞ்சு கொடுத்துருக்குறான் ஈராம். 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற கும்பங்களும் செஞ்சு கொடுத்துருக்குறான். அடுத்த குமிழ்கள் செஞ்சு வச்சிருக்கிறான். அடுத்த தூண்களுடைய முனையில் மேல் இருக்கிற குமிழ்களால 2 கும்பங்களை மூடுறதுக்கு 2 வளைப்பு நெல் செஞ்சிருக்கிறான். தூண்கள் மேலுள்ள குமிழ்களான 2 கும்பங்களை மூடுறதுக்கு ஒவ்வொரு வளைப்பு நெல்ல 2 வரிசைகளாக மாதுளப்பழங்களாக 2 வரிசை மாதுளப்பழமாக 2 வளைப்பு இருக்கிற 400 மாதுளப்பழங்களும் செஞ்சிருக்கிறான். ஆதாரங்கள் மேல் இருக்கிற கோப்பரைகள், 1 கடல் தொட்டி, அதற்கு கீழ் இருக்கும் 12 ரிஷபங்கள், செப்பு சட்டி,
சாம்பல் கரண்டி, முள் துறடுகள் முதலான பனிமுட்டுகளையும் ஈராம் அபி ராஜாவாகிய சாலமோனுக்கு கர்த்தரின் ஆலயத்துக்காக சுத்தமான வெண்கலத்தலால் நிச்சயம் பண்ணி வச்சுட்டான். அபி யாருன்னா நினைச்சான் அபியனும் புத்திமானாய் நிபுணனை நான் அனுப்புறேன்னு சொல்லி 2 நாளாகவும் 2வது அதிகாரம் 13வது வருஷத்துல பார்த்தோம். அவன் தான் நிபுணன். அந்த நிபுணன் தான் ஈராம் அனுப்புனவன். இவன் தான் நினைச்சான் இவ்வளவு பொருட்களை என்ன செஞ்சிருக்கிறான், செய்து கொடுத்துக்கிறான். இதை அந்த அபி என்பவர்கள் செஞ்சு கொடுத்ததை இவர்தான் கடத்த சமனான பூமியில் சுக்கோத்துக்கும் சரைத்தக்காவும் நடுவே களிமண் தரையில ராஜாவிகள் நினைச்சதான் வார்ப்பித்தான் அந்த இதை. அதுக்கப்புறம் இந்த பனிமுட்டுகள் எல்லாம் சாலமோன் நினைச்சான் வெகு ஏராளமா நினைச்சான் வெண்டு பண்ணானாம். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காதா இருந்துச்சான். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காதுன்னா நெருக்கவோ பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நிறைய நினைச்சது இருக்குது. அந்த தொகைக்கு நினைச்சது அதிகமா இருந்துச்சான். தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய சகல பனிமுட்டுகளையும் பொற்பிடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் மேஜைகளையும் முறைமையின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துறதற்கும் பசுமன் விளக்கு தண்டுகளையும் அவிலின் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்திரிகளையும் பசுமன் கத்திகளையும் கலங்களையும் கலையங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் நினைச்சுறான் பண்ணியிருக்கிறான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகள் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் நினைச்சுதான் பொன்னால் செய்யப்பட்டிருந்துச்சான். அடுத்தபடியாக 5வது அதிகாரம். 5வது அதிகாரம் இது 1 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல இருக்குது. 5வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துல இருக்கு. ஏன்னா இது ராஜாக்கள்ல விடுபட்டதுதான் 4ஆம் புஸ்தகத்துல இருக்கிறது. அதனால இது நீங்க சேர்த்து வாசிக்கும் போது அந்த கோர்வையா என்ன செஞ்சிடும் தெரிஞ்சிடும். இப்போ 1 அதிகாரம் 1 ராஜாக்கள் 3வது அதிகாரத்துல இருக்குது. அடுத்தல 2வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 5வது அதிகாரத்துல இருக்கு. 3வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 6வது அதிகாரத்துல இருக்கு. 4வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 7வது அதிகாரத்துல இருக்குது. அடுத்தல 5வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்துல இருக்கு. இப்படி சாலமோன் சகல பொருட்களையும் ஈராம் வச்சு செய்ய வேண்டிய பொருட்களும் செஞ்சு எல்லாமே செஞ்சு ஆலயத்தை கட்டியாச்சு. இப்ப ஆலயத்துக்கு வேலைகள் எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு அதை ஆசீர்வதிக்கணும், பிரதிஷ்டை பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் திரும்ப செய்தான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஆலயத்தை கட்டி முடிச்சாச்சு, எல்லா வேலையும் செய்தி முடித்தாச்சு. ஆலயத்துக்குள்ள பொருட்களை வைக்கணும். என்ன இப்போ உடன்படிக்கை பெட்டிலாம் இங்கே கிடையாது. ஆலயத்தை கட்டியிருக்காங்க, ஆனால் உடன்படிக்கை பெட்டி இங்கே கிடையாது. அதனால சாலமோன் என்ன செய்றான்னா தன்னுடைய தகப்பனாகிய தாவீது பரிசுத்த மன்னபடி நேர்ந்து கொண்ட பொருட்கள் எல்லாம் என்ன செய்யலாம், வெள்ளி பொண்ணு சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் வைக்கிற பாளையெல்லாம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு தாவீது இருக்கின்ற பொண்ணு எல்லாம் நியமிச்சு வச்சிருந்தாலும் அந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு சகல பனிமுட்டுகளையும் தேவனுடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில கொண்டு சாலமோன் வச்சிருக்கிறான். வச்சுட்டு இப்ப கர்த்தருடைய உடன்படிக்கைப்பட்டு ஆலயத்துக்குள்ள கொண்டு வரல, ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கு. ஆசாரிப்பு கூடத்துல தான் கர்த்தருடைய உடன்படிக்கைப்பட்டு இருக்குது. அந்த உடன்படிக்கைப்பட்டு என்னன்னா பொன்னால் செய்யப்பட்ட 5 சுண்டலிகள், அடுத்தபடி என்ன செஞ்ச நம்ம மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரங்கள், அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரங்கள், அடுத்தெல்லாம் மோசே எழுதின கர்த்தருடைய 10 கற்பனைகள், 10 கற்பனைகளும் அந்த மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், இந்த 2 தான் என்ன செய்யுது அந்த உடன்படிக்கை பெட்டிகள் என்ன செய்து இருக்குதே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அதனால இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யணும், இப்ப கொண்டுட்டு வரணும். இது எங்க இருக்கு அப்படின்னா சீயோன் என்னும் தாவீது நகரத்துக்குள்ள என்ன செய்து இருக்குது. ஏதோ வீட்டுல பெலிஸ்த தேசத்துல இருந்து எடுத்துட்டு வரும்போது ஊஷாவை தொட்டனால அதை அரிச்சு போயிட்டா. நான் ஊஷாகத்தோட அதிகாரம் கிடையாது, ஆசாரியர்கள் தான் அதை தூக்கி சுமக்கணும். ஆனால் வண்டியில வச்சு கொண்டு வந்து தப்பு, வண்டியில கொண்டு வந்தது மட்டும் ஊஷா தொட்டதுனால அரிச்சு போயிட்டான்னு சொல்லி பார்த்தோன்னா, அதனால அவன் என்ன செய்யணும் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு நேரம் என்ன செய்யணும் ஓபேத்ஏதோம் வீட்டுல வச்சிருந்தான். ஓபேத்ஏதோம் வீட்டுல 3 மாதம் இருக்குது. அங்க கர்த்தர் ஓபேத்ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்து தான் கர்த்தர் அங்க இருந்து என்ன செய்றாங்க ஆடிப்பாடு சர்வங்க தகுந்தபடியிலெல்லாம் செலுத்தி அடுத்தல எங்க செஞ்சாங்க அப்படின்னா தாவீது நகரமாகிய சீயோன் கோட்டையில கொண்டு அடிச்சது அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த தாவீது நகரமாகிய சீயோன் கோட்டையில இருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ ஆலயத்துக்கு எடுத்துட்டு வரணும். புதிதாக கட்டப்பட்ட ஆலயத்துக்கு என்ன செய்யணும் எடுத்துட்டு வரணும். அதனால சாலமோன் என்ன செய்யறான் அப்படின்னா இஸ்ரவேலர்கள் எல்லாரையும் என்ன செய்யறான் அழைக்கிறான். யாரெல்லாம் பிரபுக்கள், மூப்பர்கள், கோத்திர பிரபுக்கள், வம்ச தலைவர்கள், இப்படி எல்லாரையும் என்ன செய்யறான்
லேவியர்கள் ஆசாரியர்கள் எல்லாரையும் அழைக்கிறான். அழைத்து கொண்டு நேரம் என்ன செய்யறான், அந்த உடன்படிக்கை பெட்டி எடுக்கிறதுக்காக சீகோன் நகரத்துக்கு என்ன செய்றாங்க, போறாங்க. அங்க போய் என்ன செய்றாங்க, இப்போ எடுக்க போனோம். அதனால இப்ப இஸ்ரவேலர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, 7ஆம் மாதத்தில் என்ன செய்றாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க. அது வந்து எடுக்கிறதுக்காக இப்ப என்ன செய்றாங்க, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் 7ஆம் மாதத்துல பண்டிகைகள் என்ன செய்றாங்க, ராஜா இடத்துல கூடி வந்து அதை செய்றாங்க. மூப்பர்கள் எல்லாரும் அந்த பின்பு பெட்டியை என்ன செய்றாங்க, லேவியர்கள் என்ன செய்றாங்க, பெட்டியை என்ன செய்றாங்க, எடுக்கிறாங்க. அந்த பெட்டியும் ஆசாரிப்பு கூட அரசியம், ஏன்னா ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளதான் பெட்டி இருக்குது. இது ஜனங்கள் எல்லாம் அந்த அலையை கட்டி முடிக்கிற வரைக்கும் எல்லாரும் அந்த ஆசாரிப்பு கூடாரங்கள் எல்லாம் தான் என்ன செய்வாங்க, போய் கர்த்தருக்கு சர்வதான பலி எல்லாம் செலுத்திட்டு வருவாங்க. அதன்படியாக பெட்டி ஆசாரிப்பு கூடாரத்தையும் கூடாரத்தில் இருக்கிற பரிசுத்த பனிமூட்டுகளையும் என்ன செய்றாங்க, எடுத்துட்டு வராங்க. சீயோன் கோட்டையில இருந்து சீயோன் தாவீது நகர் மாதிரி சீயோன் கோட்டை வந்து என்ன செய்றாங்க, எடுத்துக்கொண்டு வராங்க. பெட்டி ஆசார கூடத்தில் இருக்கிற பரிசுத்த பனிமூட்டைகளையும் கொண்டு வந்து அவைகளை என்ன செய்றாங்க, கொண்டு வந்தவர்கள் ஆசிரியரான லேவியர்களாம். அதனால ராஜாவாகிய சாலமோனும் அவனுடைய கூடின இஸ்ரவேல் சேபையர் அனைவரும் பெட்டிக்கு முன்பாக எண்ணிக்கைக்கும் தொகைக்கும் அடங்காதமான ஆடுகளை என்ன செய்றாங்க, பலியிடுறாங்க. அப்படியே ஆசாரியர்கள் என்ன செய்றாங்க, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் ஆலயத்தின் சந்நிதியாக மகா பரிசுத்தமான ஸ்தலத்துல கேருபீனுடைய செட்டைகள் கீழே கொண்டு என்ன செய்றாங்க, அந்த உடன்படிக்கை கொண்டு வச்சிருக்காங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்துல 2 கேருபீன்களுக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கேருபீனுக்கு நடுவுல கொண்டு என்ன செய்றாங்க, அந்த 2 கேருபீனுக்கு நடுவில் இருக்கிற அந்த செட்டைகளுக்கு அடியில கொண்டு என்ன செய்றாங்க, 2 உடன்படிக்கை பெட்டியை கொண்டு என்ன செய்றாங்க, வைக்கிறாங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி வந்து 2 தண்டுனால என்ன செய்யுது, உடன்படிக்கை பெட்டி தண்டுகள் கீழே என்ன செய்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தா, அந்த தண்டுகள் வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா, புறம்பே அது வந்து இழுக்கிறதுக்கு பெட்டி வந்து அந்த 2 கேருபீன்களுக்கும் நடுவுல வைக்கப்பட்டிருக்கு. வைக்கப்பட்ட கேருபீன் வந்து தண்டுல என்ன செய்யுது, தண்டுல இருந்து தூக்கிதான் என்ன செய்வாங்க, சுமந்து கொண்டு வருவாங்க. அப்படி தண்டுல இருந்து தூக்கி சுமந்து கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த பெட்டி என்ன செய்யுது அப்படின்னா, அது இழுக்கிறதுக்கு மட்டும் தான் நிச்சயம் முடியும், மற்றபடி என்ன செய்ய முடியாது, எடுக்க முடியாது. இப்படியாக அது என்ன செய்யுது, அது வந்து செய்யப்பட்டிருக்கு. அதற்கு வந்து ஆசாரியர்கள், பாடகர்கள், ஏமான் குழுக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, அந்த துதி சோத்திரத்தை செய்து என்ன செய்றாங்க, பாடல்கள் என்ன செய்றாங்க, பாடுறாங்க. இப்படி பாடல்களை பாடி ஆராதித்து என்ன செய்றாங்க, துதித்து என்ன செய்றாங்க, அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த கொண்டு வந்து என்ன செய்றாங்க, கர்த்தருடைய பரிசுத்த சன்னிதானத்துல என்ன செய்றாங்க, வைக்கப்பட்டாச்சு. அந்த பரிசுத்த சன்னிதானத்துல வைக்கப்பட்ட பிறகு எல்லாரும் பாடல்கள் பாடி துதி செய்து எல்லாரும் மகிமைப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி எல்லாரும் என்ன செய்றாங்க, துதித்து சோத்தரிக்கிறாங்க. சோத்தரித்த உடனே இப்ப அந்த ஆலயம் என்ன செய்யுது, கர்த்தருடைய வீடாக இந்த தேவாலயம் வந்து மேகத்தினால் என்ன செய்து நிறையப்பட்டிருக்கு. மேகத்தினால் நிறையப்பட்டிருக்கு. இப்ப அந்த மேகத்தின் மித்தம் ஆசாரியர்கள் என்ன செய்றாங்க, ஊழியர் செய்யறதுக்கு அதில் என்ன செய்ய முடியல, நிக்க முடியல. ஏன்னா ஆலயம் வந்து என்ன செய்யுது, கர்த்தருடைய மேகத்தினால் நிரப்பப்பட்டுட்டு அது ஆசார் கூடத்துல உடன்படிக்கை பெட்டியெல்லாம் வச்சு பாடல்கள் எல்லாரும் அதை பாடி துதி செய்ததன் மித்தமாக அது வந்து என்ன செய்யுது அப்படின்னா, கர்த்தருடைய பிரசன்னம் அந்த இடத்துல இறங்குனதுனால தேவனுடைய மகிமை என்ன செய்யுது, இந்த ஆலயத்தை வந்து என்ன செய்யுது, மூடி நிரப்பியிருக்கு. அதனால கர்த்தருடைய ஆலயம் இருந்து கர்த்தருடைய மேகம் வந்து நிரம்பினதுனால ஆசாரியர்கள் கூட என்ன செய்ய முடியல, அந்த இடத்துல நிக்க முடியல. அந்த அளவுல ஆலயம் வந்து மேகத்தினால என்ன செய்யுது, நிரப்பப்பட்டிருக்கு. அது சொல்லி பாக்குறோம். இது வந்து 2 நாளாகமும் 5வது அதிகாரத்துல பாக்குறோம். ராஜாக்கள்ல 8வது அதிகாரத்துல இருக்குது. இப்படி ஆலயத்தை என்ன செய்றாங்க, பரிசுத்தம் பண்ணி துதி செய்து சோத்தரிச்சிருக்கிறாங்க. சுரமண்டலங்கள், கைத்தாளங்கள், மெல்லிய பிடிவுகளை, ஏன்னா ஆசிரியர்கள் தேவியர்கள் எல்லாரும் பாடகர்கள் எல்லாரும் மெல்லிய வஸ்திரங்களை தான் நினைச்சுறாங்க, தரிச்சிருக்காங்க. தரிச்சுதான் தம்பூர் கைத்தாளங்கள் சுரமண்டலத்துல கொண்டு நினைச்சுறாங்க. அவங்களது நம்ம சொல்லி பார்த்தோம். அதே போலதான் இப்போ நம்முடைய ஆலயங்களையும் நம்ம பார்க்கிறோம். ஊழியர்கள் நினைச்சுறாங்க அந்த மெல்லிய வஸ்திரமாகி நினைச்சுறாங்க ஆலயங்களை வஸ்திரங்களை அணிறதை நம்ம சொல்லி பார்க்கிறோம். அடுத்தபடியாக சாலமோன் வந்து நம்ம துதி சோத்திரங்கள் பண்ணும்போது 1000 சோத்திர பலிகளை செலுத்தினான்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்தோம், 3வது அதிகாரத்துல பார்த்தோம். அந்த 1000 சோத்திர பலி செலுத்தும் போது அவ என்னென்ன காரியங்கள்லாம் நினைச்சதோ அது எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி பாக்குறோம். அதுபோல் நாம என்ன செய்யணும், 1000 சோத்திர பலி செலுத்தணும், கர்த்தருக்கு துதி செலுத்தணும். எப்பொழுதும்
கர்த்தரை என்ன செய்யணும்? துதி செலுத்தணும். கர்த்தரை சோத்திரித்து பாடணும். இப்படி துதி செய்து சோத்திரித்து பாடி கர்த்தருக்கு சோத்திரங்கள் நம்ம செலுத்தும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை என்ன செய்வார்? கேட்பார். அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றார்? தாவீது சாலமோன் என்ன சொல்றான் அப்படின்னா, சாலமோன் கர்த்தர் காரிருளே வாசம் பண்ணணும் என்று கர்த்தர் சொன்னார் என்று, தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கு தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகி ஆலயத்துக்கும் நான் இதை கட்டுனேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்றான்னு சொல்லிட்டு ராஜா என்ன செய்யறான்னா, இப்போ இஸ்ரேல் சபையார் எல்லாரையும் சனங்கள் முன்பாக தன்னோட முகத்தை திருப்பி ஜனங்கள் என்ன செய்றான்? ஆசீர்வதிக்கிறான். இஸ்ரேல் சபையார் எல்லாரும் நிக்கிறாங்க. ஆலயத்தை கட்டியாச்சு, பாடகர்கள் நிக்கிறாங்க, பாடல் செய்யறாங்க, துதி சோத்திரம் எடுக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் இப்ப என்ன செய்றாங்க? ஆலய பிரதிஷ்டைக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா இது ஆலய பிரதிஷ்டை எல்லா ஜனங்களும் வந்திருக்கிறாங்க. அப்போ வந்து சாலமோன் என்ன சொல்றான் அப்படின்னா, இஸ்ரேல் தேவனாய கர்த்தருக்கு சோத்திரம் சொல்றான். முதலாவது உடன்படிக்கை பட்டிட்டு வரும்போதும் சோத்திரங்களை செலுத்தி தான் கொண்டு வந்தான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படி எல்லா காரியங்களும் பார்க்கிறோம், சோத்திரம் தான் செலுத்துறான். இப்போ இந்த பிரதிஷ்டை பண்ற நேரத்துல இஸ்ரேல் தேவனாய கர்த்தருக்கு சோத்திரம், அவன் தகப்பனாகி தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் என்ன செய்றாரு? நிறைவேற்றினார். வாக்கினால் சொன்னாரு, ஆனா தன்னுடைய கரத்தினால என்ன செஞ்சுட்டாரு? அதை நிறைவேற்றி முடிச்சிட்டாருன்னு சொல்றான். இப்படி அவன் என்ன செய்ய என் ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு, என் ஜனத்தை இஸ்ரேல் தேசத்தை நான் புறப்பட பண்ண நாள் முதற்கொண்டு என் நாம விளங்கும்படி ஒரு ஆலயத்தை என்ன நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி இஸ்ரேலுடைய எல்லா கோத்திரங்களும் வேறொரு யாதொரு பட்டணத்தை தெரிந்து கொள்ளாதபடி என் ஜனமாகிய இஸ்ரேலின் மேல் அதிபதியா இருக்கும்படி வேற ஒருவரை தெரிந்து கொள்ளாதபடிக்கு என் நாம விளங்க ஸ்நானமாகிய எருசலேமையும் என் ஜனமாய் இஸ்ரேல் அதிபதியாக தாவீதையும் நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு. தெரிந்து கொண்டேன்ட்டு சொன்னாரு. அப்படியே இஸ்ரேல் தேவனாய கர்த்தர் நாமத்துக்கு ஆலயத்தை கட்டணுங்கிற விருப்பம் என் தகப்பனாகிய தாவீதின் மனதுல இருந்துச்சு. அந்த காலத்தை நான் கட்டி முடித்தேன்னு சொல்றான். திரும்ப மீண்டும் நாளை பார்ப்போம்.